அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் கூலி தொழிலாளர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சென்னை பகுதி கூலி தொழிலாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பெண்களுக்கு கூலி மிகவும் குறைவா தராங்கங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண் பெண் இருவரும் சமமா தான் வேலை பார்க்குறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா கூலின்னு வரும்போது, சம்பளம்னு வரும்போது பெண்களுக்கு ஒரு வருமானமும் ஆண்களுக்கு ஒரு வருமானமும் தனிச்சு பிரிச்சு தராங்க. அது ரொம்ப பாதிக்குது. கூலி வேலை செய்யறவங்க, கூலி வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களால பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அமௌண்ட் அவ்வளவா கட்டி காப்பாற்ற முடியாது. இப்பெல்லாம் சாதாரணமா ஒரு நாள் ஒரு மணி நேரம் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தாவே 1000 ரூபாய் இல்லாம முடியல. அதே அரசு மருத்துவமனையில நல்லா பார்த்து செஞ்சாங்கன்னா நாங்க நம்பி போவோம். சாதாரண ஏழை மக்களுக்கும் ஒரு நல்ல இதுவா இருக்கும். இந்த தினக்கூலியில் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகளில் பார்த்தீங்கன்னா அரிசி, பருப்பு, எண்ணெய் இது எல்லாமே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது நல்லா தரமானதா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு கிலோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ பை நாங்கள் அரிசி எடுக்கிறோன்னா அது பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வந்துடுது. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ நியாய விலை கடையில் பார்த்தீங்கன்னா 20 கிலோ பார்த்தீங்கன்னா அரிசி கொடுக்குறாங்க. அந்த 20 கிலோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான ஒரு அரிசியாக நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா, அதே அரசாங்கம் நல்ல தரமானதாக பார்த்தீங்கன்னா அந்த அன்றாட கூலிங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி மக்கள் எல்லாருமே பயன்படுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே போயிட்டு இப்போ கடைகளில் மளிகை சம்பளம் கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த வாங்குறதோட நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷனில் நியாய விலை கடையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தரமானதாக கிடச்சுன்னா எங்களுடைய பார்த்தீங்கன்னா அந்த தினக்கூலியில் இருந்து வர அந்த வருமானம் பார்த்தீங்கன்னா சேமிக்கப்படுறதா இருக்கும். ஒரு நபருக்கு வேலைக்கு போனாங்கன்னா இப்போது கொடுக்குற 300 ரூபாய் 250 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் சேலரி கொடுங்க. மக்கள் உங்க இடத்துல எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு குடும்பம் செல்வாக்கும் செழிப்போடு வாழும். 100 நாள் வேலை கொடுக்குறாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம், எவ்வளோ பாதிக்கப்பட்டுக்கிறோம். எங்களுக்கு ஒரு 150 நாள், ஒரு வருஷத்தில் ஒரு பாதி நாள் எங்களுக்கு வேலை கொடுத்தோம்னா நாங்கள் செய்கிறோம். ஏரி வேலைக்கு போகிறோம், அவ்வளோதான். வேறன்னா எந்த வேலையும் எங்களுக்கு இல்லை. இந்த ஏரி வேலை கொடுத்தா மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. மக்கள் குரல் பகுதியில் சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.